ஓகே गाइस, வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வள்ளியூர் தாண்டி போயிட்டுருக்கோம். வள்ளியூர் தாண்டி எங்கே போகிறோம் அப்படின்னா சவுத் தமிழ்நாடுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம ஞாபகம் வருதுன்னா கன்னியாகுமரி தான். அப்படி அந்த கன்னியாகுமரியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். செம்மையான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, நல்ல ஃபால்ஸ், நல்ல க்ரீனாக இருக்கும் அந்த இடமே. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தான் அந்த இடமே வந்து இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து வள்ளியூர் தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் வள்ளியூர் வந்து கிராஸ் பண்ணுறோம். கரெக்டாக வந்து எங்கள் ஊரில் இருந்து ஒரு 77 கிலோமீட்டர், 77 கிலோமீட்டர் வந்து வரும். இப்போ அதில் ஒரு 20 வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். 24.1 வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். வீட்டில் வச்சு செட் பண்ணேன். 24ல் இப்போ இருக்குது 24.2. இந்த எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் காளிகேசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ். கண்டிப்பாக கொஞ்சம் பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஓகே गाइस, இப்போ வந்து ஹைவே தான் போகிற, எங்கள் காவல் கிணறு வரைக்குமே ஒரே ஹைவே தான். ஸோ காட்டுறதுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா இங்கே செம க்ரீனாக தான் இருக்குது. இங்கேயே எப்படி இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள். இந்த இடத்தையும் வீடியோவில் நான் அங்கே போயிட்டு காட்டுறேன், அந்த இடத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே गाइस, இப்போ என்னென்னா முக்கியமான அந்த காவல் கிணறு ஜங்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஆரல்வாய் மொழி, அங்கே போயிட்டு கேமரா ஆன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து காளிகேசனில் நம்ம போய் சந்திக்கலாம். அந்த க்ரீனாக இருக்கக்கூடிய அந்த சீனரிஸ்லாம் வந்து நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பனைக்குடியில் வந்து இருக்கோம். பனைக்குடி பாலத்தில் வந்து இருக்கோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு இன்னுமெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். வேறு லெவலில் ஹைவேவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த நவம்பர் டிசம்பரில் காஞ்ச பூமியாக இருந்தால் கூட இப்படி பச்சை பச்சைன்னு தெரியுது பார்த்தீங்களா. ஜென்ரலாக திருநெல்வேலி வந்து இப்படிலாம் இருக்காது. இந்த நவம்பர் டிசம்பர் வந்தீங்கன்னா செம்மையாக அந்த க்ரீனாக இருக்குங்க. பாருங்க மவுண்டெயின்லாம் ஒத்தா சாரி வேறு லெவலில் இருக்குது. ஹைவேல அப்படியே இந்த எல்லோ செடி பக்கத்தில் அடி போயிடமா, எல்லோ செடியெல்லாம் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. கிராசிங் லெப்ப குடியிருப்பு. ஓகே गाइस, காவல் கிணறு விளக்கு வந்துட்டோம். இங்கே லெஃப்ட் எடுத்து திருப்பி பிரிட்ஜு கீழே ரைட் எடுத்தோன்னா ஆரல்வாய் மொழி போயிடலாம். அங்கே ஆரல்வாய் மொழியிலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு அப்புறமா ஒரு ரைட்டில் ஒரு கட்டு வரும். அந்த கட்டு எடுத்து நேராக நெடுமாங்காடு ஹைவேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரோடு உண்டு. அந்த ரோட்லேயே போனால் போயிடலாம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் பைக்குக்கு பெட்ரோல் அதிகமாக போட்டிருக்கேன். இல்லைன்னா வந்து 1 கோடியிலே தான் இருக்கும். இன்றைக்கி தான் ஒரு 700 ரூபாய்க்கு போட்டேன். முக்கால்வாசிக்கு மேலேயே வந்து நிரம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். மெயின்டைனிங் NS200 இஸ் நாட் ஈஸி ப்ரோ. ரொம்பவே டிஃபிகல்ட். ஒரு சூப்பர் பைக் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வேறு 1008 பிரச்சனை வேறு வரும். பஸ்லாம் அப்படி போகுது. இப்போது நியூவாக வந்து ரோடு போட்டிருக்காங்க, ஹைவே வந்து போட்டிருக்காங்க. இது சிங்கிள் ரோடு, அது வந்து ஹைவே. ஓகே गाइस, காவல் கிணறு வந்தாச்சு. ரீசன் வைஸ் சவுத் தமிழ்நாடு வந்து ஏன் ரொம்ப பியூட்டிஃபுல்னா இதுதான் ரீசன். முக்கியமாக கன்னியாகுமரி தான் ரீசனு. பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி எவ்வளோ பெரிய மலை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆரல்வாய் மொழி ஹில்ஸு வேற மாதிரி சகோ. என்னடா ட்ரெயினை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல நிறையா ஷூட்டிங் கூட எடுத்திருக்காங்க. இந்த என்ன சுழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் சொல்லல, அதில் அந்த ஹீரோயின் இங்கே தான் வந்து கடத்தி வச்ச மாதிரி காட்டுவாங்க அந்த வெப் சீரிஸில். ஆரல்வாய் இந்த ஹில்ஸ் தான். இன்னும் நிறையா படம் வந்து இங்கே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட் நவ் வி ஆர் அட் முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில். இதுதான் முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில்.
திரும்புற இடம்லாம் அழகாக இருக்கு. இங்கிட்டு ஒரு மலை, அப்படியே ரைட்டில் கட் பண்ணி பார்த்தா இங்கிட்டு ஒரு மலை. வாங்க தலைவரே வாங்க. அப்படித்தான் இந்த சைடு ஃபுல்லாக ஏறி வருது, அதுவும் டேர்னிங்கில். வண்டி வருமே அதெல்லாம் சென்ஸே கிடையாது. என்னத்தான் சொல்கிறது. அது தலைவர் தமிழக வெற்றி கழகம். விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு ஓட் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து தலைவருக்கு தான் ஓட்டு போடுவேன். கண்டிப்பாக தலைவருக்கு போடாமல் வேற யாருக்கு போடுறது? கார் ஃப்ரண்ட் பேனட்லேயும் விஜய் ஃபோட்டோப்பா, வேற லெவலு. பயங்கரமான தளபதி தானே இருப்பார் போலயே. அப்படியே இந்த வியூவை பாருங்கள் கைஸ், வேறு மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஆரல்வம்பள்ளி தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டரில் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்டு. அப்படியே கால்வாய் போகுது, பக்கத்தில் மலை, விண்டு மில்லு, நம்ம பைக்கு. செம்ம லொக்கேஷனில் பா. ஆனால் என்ன இவ்வளோ தூரம் வர்றதுக்குள்ளே முதுகெலாம் வலிக்குது. இன்னும் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது. சரி இந்த இடத்த உங்களுக்கு காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணலாம். ஊரில் வெயில் அடிக்குதுன்னு சொல்லி இந்த பக்கம் உண்டா, இங்கேயும் அதே மாதிரி அடிக்குது. ஆனால் வியூ வந்து வேறு லெவல், அடிச்சிடவே முடியாது. வேறு மாதிரி இருக்குது. மலைக்கு கீழே அப்படியே தென்னந்தோப்பு, வயல், சமையலாம். வியூஸ் மட்டும் தாறுமாறாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த வெயில் தான் அடித்து கொளுத்துன்னு கொளுத்துது. சூரிய பகவானே கொஞ்சம் கருமை காட்டுங்கப்பா. உங்கள் இடத்த தேடி நான் வந்திருக்கேன்ல, கொஞ்சம் சில் கிளைமேட்டாக இருக்கலாம்ல, இப்படியா போட்டு கொளுத்துவா. ரைட் நவ் வி ஆர் அட் நெடுமாங்காடு ஹைவேஸ். அதில் தான் போயிட்டுருக்கோம். இதே வழியில் தான் திருப்பரப்பு போகணும், இதே வழியில் தான் தொட்டிப்பாலம் போகணும். கன்னியாகுமரியில் மோஸ்ட் பிளேசஸ், டூரிஸ்ட் பிளேசஸ் இந்த வழியாக தான் போகணும். ரூட் ஆனால் செம்மையாக இருக்குல்ல. ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் கன்னியாகுமரி. பச்சைரமே பச்சைரமே கொள்ளை கொள்ளும் பச்சைரமே. லிரிக்ஸ் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கப்பா. சந்தோஷத்தில் வர பாட்டு அப்படித்தான் இருக்கும். ஓகே guys, இப்போ நான் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நீங்கள் நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரில, ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரில. என்னன்னா நிறைய இந்த டாரஸ்ன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, டிப்பர், இந்த கல் மண் தான் சொல்லும்போதே இருக்குது பாருங்க, அதெல்லாம் ஏற்றிட்டு போகிற வண்டி நிறைய வந்து பார்த்தேன்னா லைனாக 2 வண்டி வருது. என்னென்னா ரீசெண்டாக நியூஸில் கூட கன்னியாகுமரியில் நிறைய ஹில்ஸ் எல்லாம் வந்து அழிக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கல்லெல்லாம் உடைச்சி கேரளாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே. அது உண்மைதான் போல். ஏன்னா இப்போவே நான் வந்து 2 லாரி உங்கள் கண்ணு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போதே நான் காமிச்சிட்டேன். இதேமாரி நிறையா வந்து கிராஸ் பண்ணி போச்சு. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் என்னன்னு தான் தெரில. ஸோ ஆனால் அப்படிலாம் பண்ணுறது ரொம்பவே வந்து நமக்கு தான் வந்து ஃப்யூச்சரில் அஃபெக்ட் ஆகும், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ மோஸ்ட்லி இந்த கேரளா, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருப்பாங்க. அதேமாரி அவங்க கேரக்டரும் வந்து சாஃப்டாக இருக்கும். நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட இந்த என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், அவங்களோட லைஃப் ஸ்டைலு, நேச்சரோட ஒன்றி இருக்கிறது, இதாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிராசிங் திட்டுவிலை கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், எங்கேயும் வழி மாறல இது வரைக்கும். குட்டுக்கோ வீட்டிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆக போகுது. 56.2 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கேன் வீட்டில் இருந்து கிளம்பி.
பாதி தூரம் மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மொத்தமாக 77 கிலோமீட்டர் தான் போட்டிருந்து, இப்போவே 56 வந்துட்டோமே. பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த 20 கிலோமீட்டர் எனக்கு ரொம்ப நேரம் போன மாதிரியே தெரியும். பட் ஆனால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றது ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். இப்போவே வேறு மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் லைட்டாக அப்படியே சில்லுன்னு கிளைமேட் மாறுது, மேகமூட்டமாக இருக்குது லைட்டாக. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே காய்ஸ், இப்போ கரெக்டாக இப்போ தான் நிப்பாட்டி கூகுள் மேப்பில் செக் பண்ணேன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி. இங்கேருந்து கரெக்டாக இன்னொரு 18 கிலோமீட்டர் தான் காட்டுது. 18 கிலோமீட்டரில் நம்ம காளிகேசமே போய் ரீச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹைவேல தாடிக்காரன் இல்லை எதை போட்டிருந்தா, தாடிக்காரன் கொம்பையா, தாடிக்காரன் கோணம், தாடிக்காரன் கோணம் அப்படின்ற இடத்துலேருந்து நம்ம ரைட் எடுக்கணும். பேர் ஏன்டா அப்படி வச்சிருக்கீங்க, தாடிக்காரன் கோணம். காமெடியாக தான் இருக்குது. எப்படா வர வழி எங்கடா இருக்கு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள சொல்லி இருப்பான். அம்பாசிடர் இல்லை, ப்ளஸர் கார். நாங்கள் அதை ப்ளஸர் கார்னு சொல்லுவோம். அப்பெல்லாம் இந்த கார் வச்சிருந்தாலும் பெரிய பணக்காரங்க. ப்ளஸர் கார். காளிகேசன் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டிருந்து. நல்லா ரப்பர் தோட்டத்துக்கு நடுவில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன். இந்த இடமே ஜம்முந்தான் இருக்குது, ரப்பர் தான் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், தாடிக்காரன் கோணம் வந்துட்டோம். அப்பாடா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். இந்த இதில் ரைட் எடுக்கணும்னு போட்டிருக்கு. இன்னும் கரெக்டாக 12 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. செக் போஸ்டா ஃபஸ்ட்டைம் உள்ளே வரேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அண்ணே 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 அண்ணே, தொட்டிப்பாலம் தானே இது? ஆமாம், மாத்தூர் தொட்டிப்பாலம் நினைக்கிறேன். ஐயா காமராஜர் கட்டினது. Right now we are in a forest. போடு 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 போடு. என்னடா வாய்ப்பார, கம் டு கன்னியாகுமரி. கோயில் இருக்கு, பேச்சியம்மன் கோயில். சூப்பர். பின்னாடி ஏதோ கவர்மெண்ட் வெஹிக்கிள் வருது. அண்ணனுக்கு வழி விட்டுருவோமா? வழி விட்டுருவோம், போட்டு அண்ணன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வண்டி, கேரளா வண்டி. பா அழகுடா, அழகு 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 அழகு. முத்தம் கொடுக்கலாம் அப்படி இருக்கு. இதெல்லாம் விட்டாட அங்கே அவ்வளோ தூரம் போகணும். நம்ம இங்கே வரலாம் போல, டிஸ்டன்ஸும் கம்மி, வேற லெவலில் இருக்கு. போடு, சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா.
ஒருத்தருமே நான் சொல்லுவேன், பக்கத்துல இருக்கு, இதாண்டா சொர்க்கம். கன்னியாகுமரியில் இருக்கவங்களாம் கொடுத்து வச்சவங்க தான். நினச்ச நேரம் வந்துக்கலாம், நினச்ச நேரம் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஜாலி தான் அவங்களுக்கு. இவ்வளோ இடம் இருக்குது அவங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு. கன்னியாகுமரி நிறையா இடம் இருக்குங்க. இந்த காளிகேசம், தொட்டிப்பாலம், அதுக்கப்புறம் திருப்பரப்பு, அப்புறம் காளிமலை, நிறைய ஹில்ஸ் இருக்குது, நிறைய இந்த நேச்சர் சீனரிஸோட நிறைய இடம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னாலே ஒரு வாரம் ஆகும். நிறைய ஃபால்ஸும் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, மாதத்தில் ஒரு நாள் இங்கே வருவோம். பால் குளம் வச்சுருக்கிறதுக்கு பதிலாக தேன் குளம்னு வச்சுருக்கலாம். ஏன்னா அவ்வளோ இனிமையாக இருக்குது இடம். ஐயோ கிரிஞ்சு பண்ணுறேனே. வருது தானா, வருது எல்லாம். இன்னும் பைனாப்பிளா? இங்கெல்லாம் தண்ணி ஓடுன்னு நினைக்கிறேன் மழை நேரத்தில். கண்டாங்கி கட்டி வந்து பொண்ணு, கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சம் வச்ச கண்ணு, அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, நெஞ்சுக்கு செத்தெழுதி தாரேண்டி, முத்தம் தாரியா. இங்கே உள்ளே போகணுமா என்ன? தடை செய்யப்பட்ட பகுதி, போகக்கூடாது. இந்த இடத்துலையும் ஒரு கிராமம் இருக்குது காய்ஸ். இவங்களோட லைஃப்லாம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்களா. வீடுலாம் பாருங்க, நல்லா குட்டி குட்டியாக ஓட்டு வீடு, பெருசாக கான்கிரீட் வீடுலாம் இல்லை, குட்டி குட்டி வீடாக தான் இருக்குது. ஆனால் இதுலேயே அவங்களோட லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், எல்லாமே இந்த ஓட்டு வீடு தான். அதுவும் இந்த ரோட்டை ஒட்டி மட்டுமே வீடு இருக்குது. சரி. ஆமாம். ஓகே காய்ஸ், செக் போஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பட் என்ன செக் பண்ணுற வரைக்கும் அள்ளு விட்டுருச்சு. வேறு லெவலில் இருக்க இடம். என்னென்னா கேமராலாம் அந்தளவுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பர்மிஷபிள் தான், ஆனால் என்னென்னா ரேட்டு அதிகமாக வச்சுருக்காங்க. நார்மல் கேமரானா 50, வீடியோ கேமரானா 300 ரூபாயா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் என்கிட்ட 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நார்மல் கேமரா ரேட் சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு பர்சனுக்கு 30, பைக்குக்கு 20 அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 100 ரூபா கொடுத்து வந்தாச்சு. பட் ஆனால் கொடுத்ததுக்கு லொக்கேஷன் தாறுமாறாக இருக்குது. போடு வர மாதிரி செம. கப்பிள் கோல்ஸ், போடு செம. போட் ரோடு வேற லெவலில் இருக்கு. வார்த்தையே வர மாட்டேங்குது. வேற மாதிரி இருக்கு, வேற லெவலு. மாசு மரணும், டஃப்பு தரணும். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, வீடியோலாம் ரொம்ப நேரம் எடுக்காதீங்க, அப்புறம் ஃபைன் போட்டுருவாங்க. 10,000 ரூபா நேற்று தான் ஃபைன் கட்டிட்டு போகிறாங்க ஒரு 10 பசங்க அப்படின்னாங்க. எனக்கு அது வேறு அள்ளு விடுது.
போகிற வரைக்கும் எடுப்போம், எடுத்துகிட்டு உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து வெளியே போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். சரியா? 6 கிலோமீட்டர் உள்ள போகணுமா காளிகேசன். இப்போ வந்து இது நம்ம செக் போஸ்ட்டில் இன்னும் இல்லை, அது வந்து காளிகேசன் எக்கோ கேம்பான். சொர்க்கமே என்றாலும் அது கன்னியாகுமரி போல வருமா, அப்படிதான் இருக்கு. கீரிப்பாறை சொன்னால ஒரு பஸ் போச்சுல முன்னாடி, அந்த லொக்கேஷன் கீரிப்பாறை. எப்படி போகணுன்னு தெரியல, நேராக தான் நினைக்கிறேன். குரங்கு நிறைய அனிமல்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, அந்த தமிழ்லையும் கன்னியாகுமரி தமிழ், அது தனி தமிழ். இது என்னது? ஆஹா, சூப்பர்ல. ரிவர். வேறு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது கைஸ். இடம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம். வாவ், ஸோ ரிஃப்ரெஷிங். சின்ன ரோடு, 2 பக்கமும் காடு, வேற மாதிரி. காளிகேசன்னா காளிகேசன் தான், சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்தால் ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி ஓட்டவே அவ்வளோ அருமையாக இருக்குது. சிங்கிள் ரோடு தான், வேற மாதிரி அப்படியே என்ஜாய் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு இன்னைக்கு விஷுவல் ட்ரீட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நார்த் தமிழ்நாடை விட சவுத் தமிழ்நாடு தான் ரொம்பவே அழகாக சம்முன்னு இருக்கும். உங்கள் ஒப்பீனியன் என்ன? நார்த் தமிழ்நாடுவா சவுத் தமிழ்நாடுவா? எனக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற ஃபீலே இல்லை, ஏதோ ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்கு. என்ன இந்த ஹேர் பின் பண்ணுறதும் இல்லை, மற்றபடி ஊட்டி கொடைக்கானல் தான். ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நல்லா இருக்கும் இடம். நம்ம நல்ல ஸ்பாட்டாக பார்த்து எடுப்போம், ஓகேவா? ஃபோட்டோஸ் எல்லாம் வண்டி நிப்பாட்டினா ரொம்ப டேஞ்சர். ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க போகவே முடியாது.
நல்லா இருக்கு. மங்கீஸ் 1 2 3 4 5 நிறைய மங்கீஸ் இருக்கு. வேற லெவலில் இருக்கு இடம். பாருங்க, நம்ம வண்டி, ஹில்லு, தண்ணி, பக்கா காம்பினேஷன். இதுக்காக தானப்பா வந்தோம். இதாங்க காளிகேசம். இப்போ தண்ணி வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியும் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. பட் இப்போவும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே காளிகேசம் வேறு லெவல் தான்ல. செம பா, என்ன வியூ. கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸு. பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். அப்படியே மெயின் ஏரியாவுக்கு போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி. திருப்பி வரும்போது இப்படி போகலாம். ஓகே, காளிகேசம் வந்தாச்சு கைஸ். இதுதான் காளிகேசம் கோயில். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹே காய்ஸ், ஃபைனலி வந்து காளிகேசம் வந்து ரீச் ஆயாச்சு. நான் கூட ரொம்ப தூரமாக இருக்குன்னு நினச்சேன். பட் ஊரில் இருந்து ரொம்பவே சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஒரு 70 கிலோமீட்டர் அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரியே இல்லை, ரொம்பவே வந்து சீக்கிரமாக வந்து சேர்ந்தாச்சு. ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, வர வழி எல்லாமே ரொம்பவே க்ரீனாக பச்சைன்னு இருந்தது. சூப்பரான ஸ்பாட்டு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா இதுதான் காளிகேசம் வந்து அந்த கோயில். பக்கத்துலேயே வந்து ஆறு ஓடுது. தண்ணி இன்றைக்கி வந்து கம்மியாக வருது. அதனால் வந்து கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வீக் டே வேறு. நீங்கள் ஒரு வீக்கெண்டில் வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். செம்ம ஸ்பாட்டு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு கால் நினைக்காமல் போனால் எப்படி? கண்டிப்பாக நினைக்கணும்ல. நினச்சிடலாமா? நினச்சாச்சு. ஓகே காய்ஸ், கடலில் காலை நினைக்கிற மாதிரி காளிகேசத்தில் அந்த ஆற்றுல வந்து காலை நினச்சாச்சு. கோவிலை தாண்டி அப்படி நடந்து போவோம் கொஞ்சம் தூரம். உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வந்து போயிட்டுருக்கோம் காய்ஸ் கொஞ்சம் தூரம். அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம் காட்டுக்குள்ளே. எங்கே போகிறேன்னு தெரில. அப்படியே போகிற வழியில் போயிட்டுருக்கேன். த்ரில்லிங்காக இருக்குது கைஸ். ஹலோ காய்ஸ், அப்படியே அந்த காளிகேசம் கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். எப்படி கல்
கல் செடியுமா இருக்குது. அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன். நல்ல இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 அண்ணா போனாங்க முன்னாடி, அவங்களும் ஃபாலோ பண்ணி தான் நானே போகிறேன். பார்க்கலாம் போய் என்ன இருக்குன்னு. வாவ், தெரியுதா என்னன்னு தெரில, பட் ஆனால் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. மாறு தக்காளி சோறு பார்த்து மரணமாக இருக்குது. அப்படியே காட்டணும் பாருங்கள். என்ன கொடி பறக்குதா? ஓகே गाइस, நான் அப்படியே குளிச்சுட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். गाइस, செம்மையாக ஒரு குழியில் போட்டு வந்தாச்சு. மீன்லாம் அப்படியே காலை கடிக்குது. வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது ஸ்பாட்டு. பாருங்க என் பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சும்மா பச்சைன்னு இருக்கா. வெயிலுக்கு வந்தீங்கன்னா செம்மையாக ஒரு குழியில் போட்டு போகலாம். கண்டிப்பாக வாங்க, மஸ்ட் விசிட் பிளேஸ். ஓகே गाइस, நல்ல ஒரு குழியில் போட்டாச்சு. வந்த ட்ரிப் சக்ஸஸ். செம ஸ்பாட்டு. இங்கே தான் தண்ணி கம்மியாக வருது. உள்ளே கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போனீங்கன்னா நல்லா ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது. வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வாங்க. ஓகே गाइस, காளிகேசம் வந்த ட்ரிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சிறப்பாக முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். நான் வரும்போது என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன், நல்லா இருக்காதோ அப்படி இப்படின்னு. பட் ஆனால் பிளேஸ் வேறு லெவலில் இருக்குது. நான் அந்த கோயில்கிட்ட தண்ணியை பார்த்துட்டு இவ்வளோ தானா தண்ணி, கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன்னே சொல்லலாம். ஐயோ என்னடா இவ்வளோ தூரம் வந்தோமே, குளிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ள நடந்து போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஸ்பாட் எவ்வளோ அழகுன்னு. வேறு மாதிரி இருந்துச்சு. சரியான தண்ணி, நல்ல தண்ணி, நல்லா குளிக்கலாம். அருமையான இடம். கண்டிப்பாக வாங்க, மஸ்ட் விசிட் பிளேஸ். ஓகே गाइस, இன்றைக்கான ட்ரிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். காளிகேசம் வந்தோம். செமையான ஸ்பாட்டு. நல்லா குளிச்சாச்சு, நல்ல இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. நம்ம வண்டியை விட்டு நல்ல ஃபோட்டோ எடுத்தாச்சு. இடமும் சூப்பராக கிடையாது, பார்த்துக்கோங்க. சூப்பரான இடம். கண்டிப்பாக வந்து இன்னொரு நாள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவேன். அப்போது வந்து வீடியோ போடுவேன். நீங்களும் அதை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஓகே गाइस, இதோட இன்றைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுதர்ஷன். மறக்காமல் நம்ம சேனலோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து வாங்க, விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால். ஓகே गाइस, பாய்.